இந்த வீடியோ செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலமெண்ட் ஃபயர் இமேஜ், அதாவது ஒரு கோகோ பாட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு இமேஜை வந்து கலெக்ஷன் வியூவில் லோட் பண்ணுறது எப்படி, அப்படி அசிங்க்ரோனஸாக லோட் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருப்பேன். அது வந்து ஒரு சர்டைன் ஒரு 6-7 லைன் வரும். அந்த 6-7 லைனும் இல்லாமல் சோம்பேறித்தனமாக எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இனிஷியலாகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த அதே கலெக்ஷன் வியூவை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பாட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஸோ எலமெண்ட் ஃபயர் இமேஜ் இருந்தது. ஸோ பாட் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ எலமெண்ட் ஃபயர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். எலமெண்ட் ஃபயர் இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது டேரெக்டாக கோடுக்குள்ளே குதிக்கலாம். அதே ஃபைல் தான். ஸோ வியூ கண்ட்ரோலரை ஏற்கனவே போட்ட அதே யூஆர்எல்ஸ் தான். பட் இங்கே வந்து ஒரு சின்ன சேஞ்சு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 2 லைனாக கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து சிங்கிள் லைனாக நம்ம கொடுக்கலாம். செல் டாட் மை இமேஜ் டாட் கொடுத்துட்டு, மேலே எலமெண்ட் ஃபயர் கொடுக்கணும் இல்லையா? ஓகே, அதை எடுத்துக்கிச்சு. ஸோ டாட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு செட் இமேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து உங்களோட யூஆர்எல் வேல்யூஸை நீங்கள் டைரெக்டாக தரலாம். ஓகே, யூஆர்எல் அனுப்புகிறோம் இல்லையா? ஸோ அதே தான் ஒன்று பண்ணலாம். லெட் யூஆர்எல் ஈக்குவல் டு யூஆர்எல், ஸோ என்ன யூஆர்எல் ஸ்ட்ரிங்கு, இதில் இந்த வேல்யூவை அப்படியே எடுத்து அப்படியே போட்டுக்கொண்டு தான். ஸோ இப்போது நமக்கு தேவை யூஆர்எல். ஸோ யூஆர்எல் கிடச்சிருச்சு. ரன் பண்ணும்போது நார்மலாக என்னடா இது பிரச்சனை மேலே பிரச்சனையாக காட்டுது. ஓகே, ஆஸ் யூஆர்எல் இப்போ இது இப்போ ரன் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த ஒரு லைன் தான். ஸோ இந்த லைன் நமக்கு தேவை இல்லை இந்த இதில். ஸோ இப்போ இங்கே 2 லைனாக போட்டிருக்கதை நாம் இங்கே இன்னொரு லைனாகவும் போடலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை என்ன அடுத்து காட்டுறேன். அது என்ன ஏதுன்றதை அடுத்து நான் காட்டுறேன். ஸோ முதல்ல இது ரன் ஆகி முடியட்டும். ஸோ வரும்போதே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து டக்குன்னு லோட் ஆகிடுச்சு வரும்போதே. ஸோ அது இல்லாமல் வேல்யூஸ் என்ன இருந்துச்சுன்றதை அதே லோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அடுத்தது லோட் ஆகிடுச்சு. இப்போது இதுலேயே வந்து நீங்கள் ப்ளேஸ் ஹோல்டரும் வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இமேஜு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஹோல்டர் இமேஜுன்னு இருக்கும். ஸோ இந்த ப்ளேஸ் ஹோல்டர் இமேஜஸ்ஸு, ஃபில்டர்ஸு, ப்ராக்ரஸ் ஹேண்ட்லர்னால் அது எவ்வளோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது காட்டுறது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் காட்டுறது. டிரான்சாக்ஷன்ஸ்னால் இப்போ லோட் ஆகும் போதே நீங்கள் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடாகி ஸ்லோவாக வரும். ஸோ அந்த மாதிரி காட்டுறது. அதே மாதிரி இது ரன் டைமில் டிரான்சாக்ஷன் இது வந்து கேட்ச் பண்ணணும்னா ஏதாவது இமேஜஸ் வந்து கேட்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேட்ச் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து இன்னும் நீங்கள் நிறைய இதை வந்து ஹேண்ட்லிங் பண்ணிக்கலாம். நார்மலாக இமேஜஸ் ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி இதில் நிறைய இது பண்ணிக்கலாம். பட் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உட்காந்து பார்க்கறதுனா நீங்கள் சும்மா ஒன்றா பார்க்கறதுக்கு நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள்.